நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தன்னை இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவனாக நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமுயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. சவுதி அரேபியா இருக்கக்கூடிய இடத்துல துருக்கி வரணும், நம்ம தான் எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கும் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏகப்பட்ட காரியங்களை செய்கிறார். அதற்காக மோசமான அரசியல்கள் பல அவர் செஞ்சிருக்கிறாரு. இதனால் இந்தியாவை அவர் பெரிய அளவுக்கு எதிர்த்து இருக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்த எர்டோகனுக்கு உள்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய லெவலில் பலாயிரக்கணக்கான மக்கள் இப்போ எர்டோகனுக்கு எதிராக மாபெரும் போராட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக துருக்கியில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரமான இஸ்தான்புல்ல போராட்டக்காரர்கள் வெள்ளத்தில் அந்த நகரம் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போராட்டக்காரர்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இடையில பயங்கரமான மோதல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாம் என்ன விஷயம், என்ன நடந்துகிட்டு இருக்குது தான் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சீனா சம்மந்தமாகவும் பாகிஸ்தான் சம்மந்தமாகவும் ஒரு சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். துருக்கியினுடைய அதிபர் எர்டோகனுக்கு இப்போ நேர் எதிராக ஒரு பெரிய அரசியல்வாதி துருக்கியில் உதயமாயிருக்கிறார். பேர் பார்த்தீங்கன்னா எக்ரம் இமாமோக்லு. ஸோ இவர் தான் இப்போ போன வருஷம் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த இமாமோக்லு அப்படின்றவர் தான் பெரிய அளவுக்கு நிறைய இடங்களை கைப்பற்றி இருக்கிறார். அங்காராவில் நடந்ததும் சரி, அங்காரா தான் துருக்கியினுடைய கேபிட்டல், அப்புறம் இஸ்தான்புல்ல நடந்ததும் சரி. ஸோ அந்த எலெக்ஷனில் இவருடைய கட்சி ஜெயிச்சு இவர் 2வது முறையாக இஸ்தான்புல்லினுடைய மேயர் பதவியை பிடிக்கிறார். ஏற்கனவே மேயராக இருந்திருக்கிறார், இப்போ செகண்ட் டைம் மேயர் ஆகிறாரு. அடுத்து 2028 துருக்கியில் வரவிருக்கிற பிரசிடென்ட் எலெக்ஷனில் இவர் தான் முக்கியமான அப்போசிஷன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க. இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இப்படி எர்டோகன் ஒரு மதம் சார்ந்த அரசியல் பண்றாரோ, இப்போ காஷ்மீர் இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கான்னு பார்த்தா நான் பாகிஸ்தானின் பக்கம் தான் நான் நிற்பேன், இந்தியா நண்பனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த மதத்துக்காக அவர் பேசுகிறாரோ, இந்த இமாமோக்லு பார்த்தீங்கன்னா எர்டோகனுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவர். இந்த ரிலீஜனை அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஒரு வளர்ச்சி அடைந்த துருக்கி, மத தலையீடு இல்லாத ஒரு மாடர்னான ஒரு செக்குலரான ஒரு துருக்கி தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது இமாமோக்லுவினுடைய செக்குலர் ரிப்பப்ளிக்கன் பீப்புள்ஸ் பார்ட்டி சொல்கிறாங்க. ஸோ இவர் பிரசிடென்ட் ஆனால் எர்டோகனினுடைய அந்த ஒட்டுமொத்த கனவுகளும் சிதைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். துருக்கியினுடைய அந்த பாதையை டோட்டலாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். எதற்காக துருக்கியில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு? பலாயிரக்கணக்கானோர் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில், இஸ்தான்புல் யூனிவர்சிட்டியில், முக்கியமான நகரத்தினுடைய மையப்பகுதிகளில் பலாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ப்ரொட்டஸ்ட் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இமாமோக்லு அப்படின்றவரை இப்போ ஆளுங்கட்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க. இவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இவரை ஜெயிலில் போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற பிரசிடென்ட் எலெக்ஷனில் போட்டியிட முடியாத மாதிரி ஒரு மீது சார்ஜஸை போட்டு இருக்காங்க. இவர் வாங்கின டிகிரி ஃபேக்கு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அது கோர்ட்டில் ப்ரூவ் ஆனால் அவர் அடுத்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. எர்டோகன் ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி எர்டோகனுடைய உருவபொம்மையை எரிக்கிறது, அவருடைய உருவப்படங்களை எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. போராட்டக்காரர்களுக்கும் ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கும் இடையில பயங்கரமான ஒரு மோதல் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. துருக்கியில் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸையும், எக்ஸ் வலைத்தளம், அப்புறம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு முடக்கிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இமாமோக்லுவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரொட்டஸ்ட் நாடு முழுக்க பெரிய அளவுக்கு பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவையும் இப்போ துருக்கி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எர்டோகனுக்கு என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க 2 முறை தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும், 3வது முறையாக கண்டினியூஸாக பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் எர்டோகன் புட்டினுடைய அந்த பாதையை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. துருக்கியினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனை, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு எர்டோகன் முயற்சி பண்ணி வந்துட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஒருத்தர் 3வது முறையாக தொடர்ச்சியாக பிரசிடெண்ட்டாக போகலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு அரசியலமைப்பு சட்ட மாற்றத்தை அவர் முயற்சி பண்ணுறதாக கூறப்படுகிறது. அப்படி இல்லாட்டி முன்கூட்டியே தேர்தல் வந்துச்சுன்னா 2028 எலெக்ஷன் இல்லாமல் 2026 எலெக்ஷன் வருது, ரொம்ப முன்கூட்டியே ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா ஏற்கனவே 2 முறை பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க 3வது முறையாகவும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம், அவங்க போட்டிடலாம். ஏன்னா அவருடைய பதவிக்காலம் முழுசாக அவங்க கம்ப்ளீட் பண்ணல, அதனால அடுத்த எலெக்ஷன்லேயும் அவங்க நீடிக்கலாம். ஸோ இப்படி அவருடைய அந்த ஆட்சி காலத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுக்கும் எர்டோகன் திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்கட்சி ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு எலெக்ஷன் எல்லாருமே அந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணணும், இது ஜனநாயக முறைப்படி நடக்கிறது இல்லை,
நம்ம எலெக்ஷனை பாய்காட் பண்ணாதான் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு தோல்வியில் போய் முடியும், ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய அடி வந்துட்டு விழும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாளைக்கு தேதிக்கு எலெக்ஷன் வந்தாலே எர்டோகன் தோப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எர்டோகன் வந்து இமாமோக்லோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணலை, அந்த நாட்டினுடைய முக்கியமான பத்திரிகையாளர்கள், இன்னும் சில அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கடந்த சில மாதங்களாக டார்கெட் பண்ணி அவருடைய அரசு இயந்திரங்களை விட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. எர்டோகனுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய அளவுக்கு காத்துல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சர்வாதிகாரியாக எர்டோகன் மாறி வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இதெல்லாம் துருக்கியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதில்லை, துருக்கி பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை. இந்த விஷயங்கள்லாம் இந்த 3 நாட்களாக நடந்து வந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகராக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அந்த கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. துருக்கியினுடைய ஷேர் மார்க்கெட்டும் பெரிய அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து இதனால புதுசாக துருக்கியில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ பாகிஸ்தான் எப்படி ஒரு சர்வாதிகார நாடாக இருக்கிறதோ அதே மாதிரி அதே பாதையில் துருக்கி எர்டோகன் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ துருக்கியினுடைய மக்கள் கண்டிப்பாக இதற்கு இடமளிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது. இதான் நண்பர்களே துருக்கி சம்மந்தமாக நான் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எர்டோகன் என்ன நாட்டெல்லாம் போட்டாருப்பா, யுனைடெட் நேஷன்ஸில் அப்படியே காஷ்மீருக்கு எதிராக வந்துட்டு பேசுறது, பாகிஸ்தானுக்கு போவது என்ன, பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், அப்புறம் காஷ்மீரை ரிப்பீட்டடாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாடல் என்ன, இப்போ உங்கள் நிலைமை என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எர்டோகனுடைய நிலைமை இருக்குது. ஸோ பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் ஒரு சில தலைவர்கள் பேச ஆரம்பித்தாங்களோ, இந்தியாவுக்கு எதிராக ஒரு அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்களோ, அவங்களுடைய அந்த ஃபேட் அப்படின்றது, ஃபியூச்சர் அப்படின்றது அப்படியே வேற ஒரு யூட்டன் போட்டு வேறு டைரக்ஷனில் போயிடுது. இப்படி தான் மலேசியாவில் மகத்தீர் முகமது அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். அப்புறம் முயிஸோ வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் பட்டிட்டு இருந்தார். எல்லாருமே ஒரு பாயிண்டில் அடங்கிட்டாங்க. இமாமோக்லு வந்து துருக்கியினுடைய அடுத்த பிரசிடெண்ட்டாக வந்தால், நான் சொல்கிறேன் சப்போஸ் எலெக்ட் ஆனால், இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவுகள் மீண்டும் சீராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. சரி, இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். அப்படியே பாகிஸ்தானின் பக்கம் போவோம். அகமது நுரானி அப்படின்ற முக்கியமான பத்திரிகையாளர், அவர் வந்து பாகிஸ்தானில் இல்லை, அவர் பாகிஸ்தானில் இருந்தால் பாகிஸ்தான் ராணுவம் அவரை வந்து சுட்டு கொன்றுவானுங்க. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு. இவர் வந்து பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனீர் பற்றி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு போடுறாரு. எப்படி இவர் வந்து அவருடைய அந்த அசிம் முனீர் அப்படின்றவர் அவருடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறாரு, எப்படி சட்டத்துக்கு புறம்பாக வந்து அவர் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு, நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரை வந்து எழுதுறாரு. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு வந்ததே பாருங்க கோவம். அவனுக்கு வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விமர்சனத்தை கடுகளவு கூட பாகிஸ்தான் ராணுவம் ஏற்றுக்க மாட்டானுங்க. அவனுங்களுக்குன்னு ஒரு பொய்யான ஒரு இமேஜை பில்டப் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஸோ மக்கள் மத்தியில் அது உடஞ்சிடக்கூடாது இல்லை. ஸோ இமீடியட்டாக அப்படி ஒரு கட்டுரை வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அகமது நுரானியினுடைய சகோதரர்கள், பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய நுரானியினுடைய சகோதரர்களை கடத்திட்டு போயிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு. இங்கே பாருங்கள், நேரடியாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் நீ வந்து போராட்டம் பண்ணுவ, கேள்வி கேட்ப, வந்து நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும், கோர்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு போகணும். நான் கடத்திட்டு போயிட்டு கொன்றுவேன், இல்லை கொடுமைப்படுத்துவேன். இதுதான் பாகிஸ்தான் இத்தனை ஆண்டு காலமாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு கடுமையான கண்டனங்கள் குவிந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பத்திரிகையாளர்களை பாகிஸ்தான் கையாளும் விதம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உலக நாடுகள் விமர்சிக்கிற அளவுக்கு மோசமாக வந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் அவ்வளோ ஈஸியாக வந்து விமர்சிச்சிட மாட்டான், அவங்க வந்து விமர்சிக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் செயல்படுறானுங்க. ஸோ இப்போது நுரானி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐனுடைய லேட்டஸ்ட் விக்டிம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அவர் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் குமுறிக்கிட்டு இருக்கிறாரு. நான் செஞ்சதுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம், அவங்கள ஏன் கடத்திட்டு போய் குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமிட்டு பதிவுகள் போட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு என்ஜிஓ அமைப்பு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த அகமது நுரானியினுடைய சகோதரர்களுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, ஒரு பெரிய அறிக்கை வந்து விட்டுருக்குறாங்க. அகமது நுரானி அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருடைய வேலையை வந்துட்டு செய்கிறாரு, இதற்கு நீங்கள் அவருடைய சகோதரர்களை போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கீங்க, இது ஏற்றுக்கவே முடியாது. இம்மீடியட்டாக பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்கள வந்து சேஃபாக அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு விடணும். பத்திரிகையாளர்கள் எதிர்க்கட்சியினர் மீது பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒரு தாக்குதலை தொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, அது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதற்கு கீழே பாகிஸ்தானிகள் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் அறிக்கை விட்டு என்ன மாறப்போகுதுங்க, என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கொந்தளிச்சு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே மேற்கத்திய நாடுகள், அதாவது யுனைடெட் கிங்டம், அப்புறம் அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரியான நாடுகள் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் பற்றி எதுவும் பேசலை. அவங்க பேசினதெல்லாம் ஒரு 5% தான். ஆனால் இந்தியாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுவாங்க. ஸோ இது பாகிஸ்தான் சிட்டிசன்ஸே வந்துட்டு சொல்கிறாங்க, அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள்லாம் நம்மளுடைய இராணுவத்தோட நல்ல உறவு வச்சுருக்கிறாங்க, நம்மளுடைய மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்ற அந்த மனோநிலையில் தான் மேற்கத்திய நாடுகள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விவரம் தெரிஞ்ச அந்த சிட்டிசன்ஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை வந்துட்டு பெரிய அளவுக்கு வெறுக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ள வேற என்ன விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். பாகிஸ்தானில் டிஐ கான் அப்படின்ற அந்த பகுதியில், கேபி ப்ராவின்ஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியில் நடந்த ஒரு என்கவுண்டரில் பயங்கரவாதிகளுக்கும்
பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இடையில் நடந்த இந்த என்கவுண்டரில் பாகிஸ்தானினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய கேப்டன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அப்புறம் இன்னும் 3 கமாண்டோஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜோப் அப்படின்ற அந்த பகுதியில் நடந்த மோதலில் டிடிபி பயங்கரவாதிகள் வந்து 3 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் தலிபான்களினுடைய புகலிடத்தின் மீது குண்டுமலை பொழிஞ்சதாக வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் அதில் நிறையா அப்பாவி ஆப்கான் பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. 46 பேருக்கு மேலே குழந்தைகள், பெண்கள் உட்பட பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் போட்டு அந்த குண்டுகளால் வந்துட்டு உயிரிழந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து நாங்கள் பயங்கரமான ஒரு தாக்குதல் நிகழ்த்திட்டோம், இனிமேல் வந்து பாகிஸ்தான் தலிபான்கள் வந்து ஏதாவது தாக்குதல் நிகழ்த்தினாங்கன்னா நாங்கள் வந்து இதே பாணியில் தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம், இனிமேல் எவனும் எங்களை சீண்ட மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சீன் காமிச்சாங்க. அந்த தாக்குதல்னால ஏதாவது இம்பேக்ட் இருக்கா? இன்னமும் அவன் அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதை விட வீரியமாக இன்னும் வெகுண்டெழுந்து அவன் அவங்க மீது தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறான். அதனால் பாகிஸ்தான் இராணுவம் எடுக்கக்கூடிய அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் எல்லாமே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அதனால் பயங்கரவாதம் எந்த விதத்திலையும் குறையலை அப்படின்றத உறுதியாக வந்துட்டு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளி வந்து அடுத்து ஒரு பெரிய ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், பயங்கரவாதிகளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பயங்கரமாக அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. மக்களை வந்து அப்படியே கவரும் விதத்தில் பார்த்தீங்களா நம்ம இது தாக்குதல் நிகழ்த்திட்டா நாம் வந்து அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் காட்டுற மாதிரி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபி ப்ராவின்ஸு கைபர் பக்துன்கோ அப்படின்ற அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் வந்து பிடிஐ கட்சிக்காரர், இம்ரான்கான் கட்சிக்காரர். அவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய மிலிட்ரி ஆப்ரேஷனுக்குலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்படுவாங்க, அதனால் இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய வார்த்தை முதல்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா, உங்களால தான் பயங்கரவாதம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிடிஐ கட்சி வந்து குற்றச்சாட்டு அவங்க மீது வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இம்ரான்கானுடைய கட்சிக்காரர்கள் இந்த நேஷனல் அசம்பிளி இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ பாகிஸ்தான் ஒரு மாபெரும் கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஏற்கனவே வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், நிலைமை இன்னும் மோசமாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படி நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்கு. இதில் பாகிஸ்தான் வந்து சீனா கிட்டேருந்து ஆயுதங்களை வாங்கி குவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனா கிட்டேருந்து 2வது ஹேங்கர் கிளாஸ் சப்மரைன்ஸை பாகிஸ்தான் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே ஒன்று சீனா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது சப்மரைன் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு சப்மரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பல் ஏஏபி டெக்னாலஜி வந்துட்டு இருக்கிறது. ஸோ அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 சப்மரைன்ஸ் வந்து வாங்குறதா ஒப்பந்தம். அதில் 4 வந்து சீனா டேரெக்டாக டெலிவர் பண்ணிடுவாங்க, 4 வந்து கராச்சியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியின் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பாகிஸ்தான் வாங்கியிருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களில் இந்த பாதுகாப்பு உபகரணங்களில் வந்து பார்த்திங்கன்னா 81% அதை வந்து அவங்க சீனா கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. சீனாவினுடைய டோட்டல் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டில் 63% பாகிஸ்தானுக்கே வந்துட்டு பெரிய அளவுக்கு போகுது. ஸோ பாகிஸ்தானை சீனா பெரிய அளவுக்கு எக்யூப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 4 நவீனமான ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸை, டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலோட சின்னது 4 ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸை சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு இடையில கதை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமாக பாகிஸ்தான் தங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணி வந்துட்டு இருந்தாலும் உள்நாட்டில் கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. உள்நாடு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதற்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. ஸோ இதுதான் பாகிஸ்தானில் நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.